பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாக்கோபு 2 அதிகாரம் 13 வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல நீதி சத்தியம் மட்டுமல்ல, இரக்கத்திற்கும் இடம் உண்டு. அவர் இரக்கத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதை ஞாபகப்படுத்துகிறது போன்ற ஒரு நீதிபதி மிக பிரபலமாக சமூக ஊடகங்களிலே இருந்தார். அவருடைய பெயர் பிராங்க் காப்ரியோ. அவர் அமெரிக்காவிலே ப்ராவிடன்ஸ் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். அவருடைய விசாரணைகள், தீர்ப்புகள் எல்லாம் நேரலையில அது சமூக ஊடகத்தில் வரும், பதிவு செய்யப்பட்டும் சமூக ஊடகத்தில் வரும். லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்ப்பார்கள். அந்த நீதிமன்றம் ஒரு போக்குவரத்து குற்றங்களுக்கு விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம். அமெரிக்காவிலே போக்குவரத்து விதிகள் ரொம்ப கண்டிப்பானவை. அமெரிக்காவில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அங்கே வாழ்றது கஷ்டம். அங்கே பொது போக்குவரத்து அதிகம் கிடையாது. ஆகினால நடந்தோ சைக்கிள்லையோ போக முடியாது, தூரமாக இருக்கும். ஒரு கடை என்பது ரொம்ப தூரமாக இருக்கும். அமெரிக்கா இந்தியாவை விட பெரிய நாடு, இந்தியாவை விட ஜனத்தொகை ரொம்ப குறைவு. அதனால தள்ளி தள்ளி தூரமாகத்தான் ஒரு கடைக்கு போக வேண்டுமானால் தூரமாக போக வேண்டும், வேலை செய்ய போக வேண்டுமானால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் போக வேண்டும். அப்படிதான் அங்கே வாழ்க்கை முறை. அதனால எல்லாரும் கார் என்பது அங்கே சைக்கிள் மாதிரி. மோட்டர் பைக்கு காரை விட விலை அதிகம், கார் விலை தான் குறைவு. இலவசமாக கூட கார் கொடுத்துருவாங்க. பழைய காரை இலவசமாக கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கார் அங்கே சாதாரணம். ஆனால் கார் ஓட்ட கற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். லைசன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு உண்மையிலேயே படிக்கணும், தியரி படிக்கணும் முதல்ல, அது பாஸ் பண்ணணும். அப்புறம் ப்ராக்டிக்கலாக காரை ஓட்டி ரொம்ப கண்டிப்பாக நம்ம ஊர் மாதிரி ரொம்ப சாதாரணமாக லைசன்ஸ் கிடைக்காது. ரொம்ப கண்டிப்பாக அங்கே பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிரைவிங் டெஸ்ட்டில் லைசன்ஸு வாங்குறது மட்டும் இல்லை, சின்ன சின்ன போக்குவரத்து குற்றம் செய்தாலும் அதற்கு பெரிய தண்டனை உண்டு. ஒரு குறிப்பிட்ட அளவு போக்குவரத்தை விதிகளை மீறிவிட்டால் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, ஓட்டுநர் உரிமத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓட்டுநர் உரிமை இல்லாமல் அங்கே வாழ்றது கஷ்டம். எல்லாருக்கும் அங்கே டிரைவிங் லைசன்ஸ், காரு அவசியம். அந்த நாட்டினுடைய முறை அப்படி. அதனால அந்த போக்குவரத்து குற்றங்களை விசாரிக்கிற நீதிமன்றம் என்பது ரொம்ப முக்கியமானது, அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதையெல்லாம் ரொம்ப இரக்கத்தோடு அவர் விசாரித்து இரக்கத்தோடு தீர்ப்பு செய்வார். அபராதங்கள்லாம் ரொம்ப பெரிய அபராதம் விதிக்கப்படும். சில நேரங்களில் அபராத துறையை ரொம்ப குறைத்து விடுவார். சில நேரங்களில் அந்த குற்றத்தையே தள்ளுபடி செய்து விடுவார். சில நேரங்களில் அந்த பாயிண்ட்ஸ், இத்தனை பாயிண்ட் இருந்தால் லைசன்ஸ் ரத்தாயிரும், இந்த பாயிண்ட்டை பாதியாக குறைச்சிருவார். ரிமார்க்ஸை, அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அவருடைய சமூக ஊடக நிகழ்ச்சியை வீடியோவை பார்க்குறவங்க பணம் அனுப்புவாங்க. அபராதம் கட்ட முடியாதவங்களுக்கு கட்டுங்க அப்படின்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நன்கொடைகள். அந்த நன்கொடைகளை வச்சு ஏழை மக்களுக்கு அவங்க அபராதத்தை அதுலேருந்து எடுத்து கட்டுவார். கொஞ்சம் நகைச்சுவையோடும் அவர் அதை நகைச்சுவையோடும் ஒரு இரக்கத்தோடும் விசாரணை பண்ணி இரக்கத்தோடு தீர்ப்பு செய்கிறவர். நான் முதல்ல நினைச்சேன், இது சும்மா நாடகம் போல இருக்கு, ஒரு நீதிபதி எப்படியாவது இப்படி இரக்கத்தோடு தீர்ப்பு கொடுப்பாரா, இது நாடகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் அது உண்மை என்று பின்னால் தான் நான் உறுதி செய்து கொண்டேன். சமீபத்தில் இறந்து போனார், 88 வயதுல. 85 வயது வரை அவர் நீதிபதியாக அங்கே இருந்தார். அவர் ஓய்வு பெற்றார், அவரால் முடியாம போயிடுச்சு. அவர் ஓய்வு பெற்ற போது அங்கே எத்தனை வயது வேண்டுமானாலும் நீதிபதியாக இருக்கலாம். அமெரிக்காவுடைய முறை வேற.
அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவரை கௌரவ நீதிபதியாக நியமித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அவர் போகலை ஒரு நாள் கூட நீதிமன்றத்துக்கு. அந்த நீதிமன்றத்துக்கு அவர், அந்த கட்டடத்துக்கு அவர் பேரையே வைத்து விட்டார்கள். ஒரு இரக்கமுள்ள நீதிபதி, அவ்வளவு கொண்டாடப்பட்டார். ஒரு பிராங்க் காப்ரியோ இவ்வளவு இரக்கமா இருந்திருப்பார் என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருப்பார். வெறும் இரக்கத்தினால் மட்டும் தீர்ப்பு செய்வார் என்று நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்வார், நீதியின்படி தீர்ப்பு செய்வார். அங்கே மன்னிப்பு கிடையாது. நித்திய நியாய தீர்ப்புல மன்னிப்பு கிடையாது. இங்க உலகத்துல உள்ள நியாய தீர்ப்புல மன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா நித்திய நியாய தீர்ப்புல மன்னிப்பு கிடையாது. நமக்கு நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக நாம் நிற்போமே ஒரு நியாய தீர்ப்பு. நம்முடைய கிரியைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டே. கிரியைகளை அளந்து பார்த்து கணக்கிட்டு நமக்கு பலன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு என்று சொல்வதை விட அசஸ்மெண்ட்னு சொல்லலாம். நம்முடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்த்து நமக்கு பரிசு பலன்களை கொடுக்கிற ஒரு நிகழ்வு நித்தியத்தில் உண்டு. அதுல எல்லாம் இரக்கம் இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற நியாய தீர்ப்பிலும் இரக்கம் இருக்கும். இரக்கம் இல்லாத இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அதனால நாம் கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பு அவசியம், ஒழுங்கு அவசியம். அது குடும்பமாகட்டும், சபையாகட்டும், அது ஊராகட்டும், தெருவாகட்டும், வேலை செய்கிற இடமாகட்டும், கல்வி கூடமாகட்டும், ஒழுங்கு கண்டிப்பு நிச்சயமாக தேவை. அதோடு இரக்கமும் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னார். நாம் இரக்கத்தோடு வாழ்ந்தால் நியாய தீர்ப்பிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஆமென்.